லூயா, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்ன செய்வதென்று தெரியாமல் குழம்பி போய் நிற்கிற நேரங்கள் உண்டு, பயந்து போய் நிற்கிற நேரங்கள் உண்டு. அந்த தருணத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று வேத புஸ்தகத்திலிருந்து இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தில் யோசாபாத் என்கிற ஒரு ராஜாவை பார்க்க முடிகிறது. அந்த ராஜா ஒரு கூட்ட ஜனங்கள் அவனுக்கு எதிராக என்ன செய்கிறார்கள்? கடந்து வருகிறார்கள், யுத்தத்துக்காக கடந்து வருகிறார்கள். யோசாபாத் பயந்து போனான். தான் என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து போய் நின்று இருந்த சூழ்நிலை. அந்த நேரத்தில் தேவனை நோக்கி பார்த்தான். சில காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்தார். அவர் வெற்றியையும் பெற்றுக்கொண்டார். அந்த வசனங்களை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். தான் அப்படி குழம்பி போய் நிற்கிற நேரத்தில் தன்னுடைய பலகீனத்தை தேவனுக்கு முன்பதாக ஒப்புக்கொண்டான். நம்முடைய பலகீனத்தை ஆண்டவருக்கு முன்பதாக ஒப்புக்கொள்ள வேண்டும். நம்முடைய சூழ்நிலைகள் மோசமாகும் போது, குழப்பமாக வரும்போது, இந்த திரளான கூட்டத்தை எதிராக எங்களுக்கு ஒன்றும் செய்ய இயலாதென்று தன்னைத்தான் ஆண்டவர்கிட்ட என்ன செய்தான்? தாழ்த்தி சொன்னான். ஆண்டவரை, இந்த திரளான கூட்டத்தை எதிர்க்க முடியாது. யோசாபாத் ஒரு பலசாலியான ஒரு ராஜா. வேதத்தை பார்க்க முடியும். அவனுடைய படைபலம் எதிர்ஷம் 11 லட்சம் படைபலன் இருக்கிறது. பெரிய ஒரு ராஜா தான். ஆனால் அந்த நேரத்தில் அவனுக்கு எதிராக யுத்தம் வந்தபோது அவன் பயந்து போனான். நாமும் அப்படிதான். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பலசாலிகள் தான். நம்மளால் செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை சில நேரங்களில் நமக்கு உண்டு. ஆனால் சில நேரங்களில் நம்ம பயந்து போவோம், குழப்பங்கள் வரும். அந்த தருணத்தை நம்ம எப்படி கடக்கணும்? தேவனிடத்தில் நம்முடைய வீக்னஸை, பலகீனத்தை ஒப்புக்கொள்ளணும். யோசாபாத் தேவனுடைய பார்த்து தன்னுடைய பலகீனத்தை ஒப்புக்கொண்டான். நாம் நம்மை கர்த்தருக்கு முன்பதாக என்ன செய்ய வேண்டும்? தாழ்த்த வேண்டும். யோசாபாத் தன்னை தேவனுக்கு முன்பதாக தாழ்த்தி அவன் ஒப்பு கொடுத்தான். ஆண்டவரே, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நாமும் அப்படி நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பலகீனத்தை ஒப்புக்கொள்ளணும். 2வது ஸ்தோத்திரம், உங்கள் தேவைகளை அறிக்கை செய்யணும் தேவனுக்கு முன்பதாக. நம்முடைய தேவைகள், உங்களுடைய தேவைகள் தேவனுக்கு முன்பதாக அறிக்கை செய்யணும். என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாது. யோசாபாத் சொல்கிறான், ஆண்டவரே, என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாது. சில நேரங்கள் வாழ்க்கையில் குழப்பத்தையும் பயத்தையும் என்ன செய்யும்? கொண்டு வரும். நாம் நம்முடைய சொந்த புத்தியே அல்ல அந்த நேரத்தில் சாய வேண்டியது, தேவனை சார்ந்திருக்க வேண்டும். நீதிமொழிகள் 3:5-6 வாசிக்கும்போ தேவன் விரும்புகிறது தேவனுடைய வழிகளை, அதாவது நம்முடைய சொந்த புத்தியே அல்ல, அவரையே சார்ந்திருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். நம்முடைய சொந்த புத்தியில் அல்ல, தேவனையே சார்ந்திருக்க வேண்டும் என்று தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து தேவன் எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. முதல்ல நம்முடைய பலகீனத்தை ஒப்புக்கொள்ளணும். 2வது, உங்கள் தேவைகளை தேவனிடத்தில் அறிக்கையிடணும். யோசாபாத் பலகீனத்தை ஒப்புக்கொண்டான், தேவைகளை தேவனிடத்தில் சொன்னான். உங்கள் கண்கள், அடுத்தது 3வது, எங்கள் கண்கள் தேவன் மீது என்ன செய்கிறது? ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய கண்களை தேவனுக்கு மீதாக, ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் தேவனையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்க முடியும். ஹல்லேலூயா. அவனுடைய கண்கள் தேவனே சார்ந்திருந்தது. ஹல்லேலூயா. எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. விசுவாசம் எல்லா சூழ்நிலையும் தேவனை நோக்கி இருக்கும். விசுவாசம் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை சார்ந்திருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்?
நம்முடைய கண்களை தேவன் மேலே நோக்கணும். ஹல்லேலூயா. நம்ம குழப்பங்கள் வரும்போ, பயங்கள் வரும்போ, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கண்கள் ஆண்டவரே பார்த்து கொண்டே இருப்பதாக. ஸ்தோத்திரம். ஜெபம் பயத்தை ஜெபம் பயத்தை சமாதானமாக மாற்றுமா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம பயந்து போய் நிற்கிற நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணும்போ அந்த நேரத்தில் ஒரு சமாதானத்தை நம்ம ஸ்தோத்திரம் அந்த நேரத்தில் கொண்டு வரும். ஹல்லேலூயா. அவனுக்கு சமாதானத்தை ஆண்டவர் அந்த இடத்துல கொடுத்தார். ஸ்தோத்திரம். அடுத்து 4வது பார்க்கும்போ ஜெபம் மற்றும் உபவாசத்தின் மூலம் தேவனை தேடினான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெபத்தோட உபவாசத்தோட அந்த யுத்தம் வந்தப்போ அவனுக்கு நேராக ராஜ்யங்கள் ஜனங்கள் அவனுக்கு நேராக வந்தப்போ அவன் என்ன செய்தான்? ஜெபத்தோட உபவாசத்தோட தேவனை தேடினான். ஸ்தோத்திரம். யோசாபாத் ஜனங்களை கர்த்தரை தேடும்படி என்ன செய்தான்? அழைத்தான். ஸ்தோத்திரம். அவன் என்ன செய்தான்? யோசாபாத் தன்னுடைய அந்த தேசத்தில் தன் ஆட்சி செய்கிற அந்த தேசத்தில் என்ன செய்தான்? தன்னுடைய எல்லா ஜனங்களையும் கொண்டு வந்து உபவாசம் பண்ண ஜெபம் பண்ண அந்த நேரத்தில் சொன்னான். ஹல்லேலூயா. அவர்கள் என்ன செய்தார்கள்? உபவாசித்து ஜெபம் பண்ணினார்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உபவாசித்து ஜெபம் பண்ணினப்போ தேவன் அவர்கள் நடுவில் ஸ்தோத்திரம் பேச தொடங்கினார். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பி ஸ்தோத்திரம் அந்த நேரத்தில் கர்த்தர் சொன்னார். என்ன தேவன் சொன்னார்? யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. ஹல்லேலூயா. யுத்தம் நம்மளுடையதல்ல, தேவனுடையது. நம்ம சில சூழ்நிலைகள் நேராக கடக்கும்போ நம்ம சொந்த பலத்தில் அதை மேற்கொள்ளணும்னு பார்க்கும்போ முடியாத போகும். பயந்து போய் குழப்பம் போய் நம்முடைய எல்லா கால்களும் தடுமாறி போகிற நேரத்தில் ஸ்தோத்திரம் ஜெபிக்கும்போ உபவாசிக்கும்போ தேவனை சார்ந்து இருக்கும்போ தேவன் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா சொல்வார். யுத்தம் உங்களுடையதல்ல, என்னுடையது, தேவனுடையது. யுத்தம் நம்மளுடையதல்ல தேவ பிள்ளைகளே, தேவனுடையது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர்கள் என்ன செய்தார்கள்? வெற்றிக்கு முன்பதாக ஆராதித்தார்கள், தேவனை ஆராதித்தார்கள். ஸ்தோத்திரம். ஆமென். பயந்து போய் இருந்த நேரத்தில் தேவனை ஆராதித்தார்கள். ஹல்லேலூயா. ஒரு காம்ப்ரமைஸும் இல்லை. அவர்களுக்கு முன்பதாக தேவனுக்கு முன்பதாக பணிந்து குனிந்து தேவனை ஆராதித்த போது தேவன் அவர்களுடைய நடுவில் இறங்கி வந்தார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யுத்தத்தில் கடந்து வந்தவர்கள் எல்லாரும் எதிராக பின்னிட்டு வாங்கி தங்களுக்குள்ளே யுத்தம் செய்து அவர்கள் வெட்டுண்டு செத்து போனார்கள். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். யுத்தத்துக்கு முன்பதாக என்ன செய்தார்கள்? ஆராதித்தார்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பலவிதமான குழப்பங்களை நம்ம என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும். ஸ்தோத்திரம். ஆராதிக்கும்போ குழப்பங்கள் மாறும். ஸ்தோத்திரம். பலம் குறைவு, குழப்பம், பயம் இருக்கும்போது நம்ம ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா இந்த காரியங்களை என்ன செய்யணும்? உங்கள் பலவீனத்தை ஒப்புக்கொள்ளணும். ஸ்தோத்திரம். தேவனை தேடணும். உங்கள் கண்களை அவர் மீது வைக்கணும். அவருடைய வல்லமையை என்ன செய்யணும்? நம்ம நம்பணும். தேவனால் என்னுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று நம்ம என்ன செய்யணும்? நம்பணும். விசுவாசத்தோடு ஆராதனை செய்யணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு ஆராதனை செய்தால் நிச்சயமாக வெற்றி நிச்சயம். யோசாபாத் தனக்கு எதிராக வந்த ஜன கூட்டத்தை அவன் மேற்கொண்டது போல நம்முடைய வாழ்க்கையில் எதிராக நிற்கிற பிரச்சனைகள், எதிராக நிற்கிற போராட்டங்கள், எதிராக நிற்கிற வியாதிகள், எதிராக நிற்கிற எல்லா இதையும் ஆண்டவர் மேற்கொள்ளும்படியாக பலனை தருவார், கிருபைகளை தருவார். ஆம், கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தேவன் மேலே நம்பிக்கை வைங்கள். உங்களுடைய பிரச்சனை நடுவில் தேவன் மேலே நம்பிக்கை வைங்கள். தேவனே சார்ந்திருங்கள். உடைய கண்கள் தேவனே நோக்கி கொண்டிருப்பதாக. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவன் உங்களை பலப்படுத்துவார். நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கிறிஸ்து அன்பின் தேவனே, இந்த நேரத்தில் உடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம். ஆமாப்பா. ஹல்லேலூயா. யோசாபாத்தினுடைய வாழ்க்கையில் குழம்பி போய் நின்ற போது அவனுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. உம்மை சார்ந்தான், உம்மை விசுவாசித்தான், உம்மை நம்பினான். அதுபோல நாங்கள் உம்மை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லா இதையும் தேவன் மாற்றி ஒரு ஜெயத்தை கட்ட தாருங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும். இதை கேட்கிற ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீரா. நாங்கள் ஜெபிக்கிறோம். விடுதலை கொடும். இயேசு நாம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.